வணக்கம். இது உங்கள் ஜேகே மாஸ்டர். இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு வீடியோவில் இருக்கோம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, 10th ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வீடியோ போடுங்க, 11th 12th மட்டும் போடுறீங்க, 10th போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ 10th அதனால தான் இப்போ வீடியோ போட்டிருக்கோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸ்டடி பிளான் எப்படி நம்ம இப்போ இருக்க 15 நாளில் நம்ம எப்படி நல்ல மார்க்ஸ், அதாவது 480+ எப்படி வாங்கலாம் 500க்கு அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு ஷெடியூல் போட்டிருக்கோம், ஒரு டைம் டேபிள் மாதிரி. அந்த டைம் டேபிள் அதுவும் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்டது அதுதான், ஸ்கூலுக்கு போயிட்டே ஃபாலோ பண்ணுற மாதிரி கேளுங்க, அது போடுங்க. அது மட்டும் இல்லாமல் ரிவிஷன் எக்ஸாம்ஸும் 3rd ரிவிஷன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, அதனால் அதையும் இன்க்ளூட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இப்போ போடுறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளோ போர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். தமிழில் பார்த்திங்கன்னா 9 இயல் இருக்குது, இங்கிலீஷில் 6 யூனிட்ஸ் இருக்குது, மேக்ஸில் 8 லெசன் இருக்குது, சயின்ஸில் 21 லெசன் இருக்குது, எஸ்எஸ்சில் 27 லெசன் இருக்குது. ஸோ 480 + 500 வாங்கலாமா? ஆர் யூ ரெடி? எல்லோரும் நீங்கள் 480+ வாங்கலான்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எஸ் ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ இப்போ வாங்க நம்ம ஷெட்யூலுக்கு போயிடலாமா? இப்போ பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டேஸை முதல்ல பார்த்துடலாம். தமிழ் 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுன்னு இருக்காங்க, May 6. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் 18. மொத்தம் இதுக்கு இங்கிலீஷ்க்கு பார்த்திங்கன்னா 12 நாள் கேப் இருக்குது. ஒரே ஒரு சின்ன இங்கிலீஷ் பேப்பர், அந்த இங்கிலீஷ்க்கு பார்த்திங்கன்னா 12 நாள். அப்போ எப்படி படிக்கலாம்? இங்கிலீஷெல்லாம் நல்லா எழுதலாம். ஸோ அந்தளவுக்கு இங்கிலீஷ்க்கு நிறைய நாள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி. மொத்தம் 5 நாள் கேப் இருக்குது. அந்த 5 நாளுங்கிறது போதுமானது தான், ஆனால் கொஞ்சம் பத்தாது. கொஞ்சம் சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பத்தாது. 480+ வேணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணணும்ல, அதனால் அவங்களுக்கு டைம் பத்தாது. அதனால் இங்கிலீஷில் நம்மளுக்கு 12 நாள் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 2 நாள் அட்டையை போட்டுடலாம் மேக்ஸ்க்கு. அப்போ தான் நம்ம நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சயின்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாளில் கண்டிப்பாக போர்ஷன்ஸை கவர் பண்ண வாய்ப்பே இல்லை. அப்போது இங்கிலீஷ்க்கு இருக்க 12 நாளில் குறைந்தது 4 நாளாவது சயின்ஸ்க்கு எடுத்து தான் தீரணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் சயின்ஸில் ஒரு நல்ல மார்க், நம்ம ஒரு 95+ வாங்கணும்னா நம்ம கண்டிப்பாக ஷோராக அங்கேருந்து ஒரு 4 days எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் முடியும். அப்போ இங்கிலீஷ் லீவில் மேக்ஸும் படிக்கணும், சயின்ஸும் படிக்கணும், இங்கிலீஷும் படிக்கணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோஷியலுக்கு பார்த்திங்கன்னா 3 நாள், அது போதுமானது தான். சோஷியலுக்கு என்னடா 27 லெசன் இருக்குது, 3 நாள் போதுமானது அப்படிங்கிறீங்க. ஆனால் இருக்கிறதுல ஈஸியான சப்ஜெக்ட் என்னென்னா சோஷியல் தான். உங்களுக்கு சோஷியல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் புக் பேக் தான் கேட்பாங்க. அப்படியே புக் பேக்கே ஃபுல் அண்ட் ஃபுல் புக் பேக் கேட்க மாட்டாங்க. 1 மார்க்ஸில் செக் பாயிண்ட் வைப்பாங்க. ஸோ அதனால் மற்ற 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்காக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு புக் பேக்ஸாக தான் இருக்கும். மேக்ஸிமம் அந்த 1 மார்க் மட்டும்தான் புக்கிங்கில் நீங்கள் மாட்டுவீங்க. ஸோ அதனால் சோஷியல் பொறுத்த வரைக்கும் ஓகே. பட் ஆனால் சயின்ஸ் அப்படி கிடையாது. சயின்ஸில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின்ஸ் எல்லாமே என்ன இருக்கும், புக்கிங்காக தான் இருக்கும், க்ரியேட்டிவாக தான் இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஒரு நாள் டைம் பத்தாது. அதனால தான் இங்கேருந்து நம்ம 4 நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆக மொத்தம் இதுதான் பப்ளிக் எக்ஸாமோட டைம் டேபிள். இந்த டைம் டேபிள் படி நம்ம இப்போ இருக்கிற 15 நாள் டைம் டேபிள் ஃபார் ஸ்கூல் டேஸ், அதாவது ஸ்கூலுக்கும் போயிட்டு எப்படி இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஷெட்யூல் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இந்த ஷெட்யூல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு மறக்காமல், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது டைம் டேபிள் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் டேஸில் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சிக்கலாமா? ஒரு 4லேருந்து 4:10 வரைக்கும் ஃப்ரெஷ்அப் ஆகணும். கண்டிப்பாக ஃப்ரெஷ்அப் ஆகணும். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 4:10 ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 4:10 5 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா சயின்ஸ் படிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாம்லேயே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் இருக்குது சயின்ஸ். அப்போ நம்ம சயின்ஸ் இப்போலேருந்தே படிக்க ஆரம்பித்தா தானே அங்கே போய் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சயின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ சயின்ஸ் 4:10 5 வரைக்கும் சயின்ஸ். அதுக்கப்புறம் 5லேருந்து 6 வரைக்கும் மேக்ஸ் பார்க்கலாம். சரி, 2 படித்து முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷமாக நம்மளுக்கு பிரேக் வேணும்ல, அதனால தான் 6 to 6:10 பிரேக்கு. நெக்ஸ்ட்டு 6:10லேருந்து 7 வரைக்கும் சோஷியல் நம்மளும் படிக்கணும். சோஷியலும் முக்கியமானது தான். ஆனால் என்ன, எல்லாம் புக் பேக்கு தான் வரும். 1 மார்க்கில் நம்ம மார்க் வாங்கணும்ல, அதனால தான் சோஷியலும் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு போயிடுவீங்க. ஒரு நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் டைமிங் வேரி ஆகலாம். ஒரு 7:30க்கு போயிட்டு சாயங்காலம் ஒரு 6:30க்கு வர மாதிரி இருக்கலாம். சம்டைம்ஸ் நிறைய பேத்துக்கு ஒவ்வொரு ஸ்கூல் டைமிங். ஸோ அதனால தான் நான் ஈவினிங் ஸ்டார்டிங்கே 7 o'clock போட்டிருக்கேன். ஓகேவா? ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock ஸ்டார்ட் பண்ணுறோம். 7 to 8 சயின்ஸ் தான் மறுபடியும் படிக்கணும்.
7 to 8 கம்பல்சரி சயின்ஸ் தான் படிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 8லேருந்து 8:30 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டின்னர் டைம். அந்த டைமில் சாப்பிட்றது டின்னருக்கு வந்து அப்போ தான். நெக்ஸ்ட்டு ஒரு 8:30லேருந்து 9:30 பார்த்திங்கன்னா மேக்ஸ் பார்க்குறோம். மேக்ஸ் பார்த்துட்டு சரி தமிழ் இங்கிலீஷ் எப்படா படிக்கிறது அப்படின்னா ஒரு 9:30லேருந்து 10 வரைக்கும் தமிழ் இங்கிலீஷ். ஒரு நாள் தமிழ் படிங்க, அடுத்த நாள் வந்து இங்கிலீஷ் படிங்க, அதுக்கு அடுத்த நாள் தமிழ் படிங்க. அந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த அரை மணி நேரம் படித்தாலே போதும். ஏன்னா காலையிலேருந்து ஸ்கூல் எப்படி படிக்காமே போயிடுவீங்க, ஸ்கூலில் கண்டிப்பாக ஏதோ ஒரு 2 கிளாஸாவது அட்லீஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. ஒரு தமிழ் பீரியட் இருக்கும் கண்டிப்பாக, இங்கிலீஷ் ஒரு 1 இருக்கலாம் இல்லை 2 இருக்கலாம். அதனால தான் வந்து அப்படி கொடுத்துருக்கேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் படிச்சுக்கலாம். இதுதான் வந்து டைம் டேபிள் ஃபார் ஸ்கூல் டேஸ். இதே வந்து ரிவிஷன் எக்ஸாம் இப்போது கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் ரிவிஷன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்கன்னா அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, இந்த ஒரு ஷெட்யூலில் எப்படி நம்ம அதை மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா இப்போது இதே டைமிங் தான். 4 to 4:10 வந்து ஃப்ரெஷ்ஷப், 4:10லேருந்து 7 வரைக்கும் இதே டைமிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு பதிலாக இப்போ சயின்ஸ் எக்ஸாம்னா ஃபுல்லாக சயின்ஸே படிங்க, மேக்ஸ் எக்ஸாம்னா ஃபுல்லாக மேக்ஸே படிங்க, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். டைமிங் மட்டும் இதே டைமிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டைமிங் பார்த்துக்கோங்க. 4 to 4:10 வந்து ஃப்ரெஷ்ஷப், 4:10லேருந்து 5, 5 to 6, 6 to 6:10 பிரேக்கு, 6:10 to 7 வந்து உனியொன்று படிக்கிறோம். அப்புறம் இங்கிலீஷ் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 7 to 8 படிக்கிறோம். 8 to 8:30 டின்னர், 8:30லேருந்து 9:30 வரைக்கும் படிக்கிறோம், 9:30லேருந்து 10 வரைக்கும் படிக்கிறோம். ஸோ இந்த டைமிங்கை நோட் பண்ணிக்கோங்க. ரிவிஷன் எக்ஸாமுக்கு இப்போ சயின்ஸ் எக்ஸாம்னா காலையிலேருந்து சயின்ஸு, நைட் டு சயின்ஸ் அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. இதே வந்து இப்போது அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் எந்தெந்த சப்ஜெக்ட் அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சயின்ஸில் வந்து நம்மளுக்கு பயாலஜி இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது. ஏன் பயாலஜியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெயிட்டேஜ் வந்து பயாலஜியில் ஜாஸ்தியாக இருக்குது. 10 லெசன் இருக்குது. ஸோ அந்த 10 லெசனை கவர் பண்ணுறதுனால இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஷெட்யூலில் இப்போ காலையில் வந்து காலையில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், காலையில் சயின்ஸ் கொடுத்துருக்கோமா, அந்த சயின்ஸில் பயாலஜி படிக்கிறீங்கன்னா அடுத்து சாயங்காலம் ஒரு சயின்ஸ் இருக்கா, அந்த சயின்ஸில் வந்து அடுத்து நம்ம ஃபிசிக்ஸோ இல்லை கெமிஸ்ட்ரியோ அந்த மாதிரி மாற்றிக்கோங்க. காலையில் பயாலஜி படித்தா அடுத்து ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு செட்டு கோல் வந்து நீங்கள் தான் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். இந்த லெசனை பயாலஜியில் இந்த லெசன் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் காலையில் அப்படின்னு நீங்கள் தான் சொல்லிக்கணும். அதே போல் சாயங்காலம் வந்து ஃபிசிக்ஸில் இந்த லெசன் படிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தான் வந்து ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு அந்த கோலை அச்சீவ் பண்ணணும். அதில் பயாலஜி வந்து நிறையா இருக்குது. அதனால் பயாலஜி வந்து கொஞ்சம் சீக்கிரம் கவர் பண்ண பாருங்கள். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட பயாலஜி ஜாஸ்தி. அதே போல் தான் சோஷியலில் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸு, எக்கனாமிக்ஸ் இருக்குது. அதில் ஹிஸ்ட்ரி வந்து போர்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் ஹிஸ்ட்ரிக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நான் ஏன் வந்து இங்கே சோஷியல் ஒரே ஒரு மணி நேரம் தான் படிக்கிறோம், ஈவினிங் வீட்டில் இருக்கும்போது காலையில் ஒரே ஒரு மணி நேரம் தான் படிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து சோஷியல் நான் ஆல்ரெடி சொன்னது பேக் தான் கேட்பாங்க. ஸோ அதனால தான் வந்து சோஷியலுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஆனால் 1 மார்க்கில் வந்து செக் பாயிண்ட் வைப்பான், அதையும் நான் சொல்லிட்டேன். 1 மார்க்கில் வந்து கண்டிப்பாக செக் பாயிண்ட் வைப்பாங்க. அதனால் வந்து சோஷியல் படிக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, படிக்கணும். டெய்லி படிக்கலாம். ஒரு நாள் ஹிஸ்ட்ரி படிச்சிங்களா, அடுத்த நாள் வந்து ஜியாகிரஃபி படிங்க, அடுத்த நாள் சிவிக்ஸ் படிங்க, அடுத்த நாள் எக்கனாமிக்ஸ் படிங்க. அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. அப்படி சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு இதாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரிவிஷன் எக்ஸாம் இன்றைக்கி வந்து சயின்ஸ்ப்பா அப்படின்னா இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், 4:10லேருந்து 5 வரைக்கும் பயாலஜி படிங்க. அப்புறம் 6லேருந்து 5 to 6 வந்து ஃபிசிக்ஸ் படிங்க, 6:10 to 7 வந்து கெமிஸ்ட்ரி படிங்க. இந்த மாதிரி பிரித்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, thank you for watching this video. Enjoy each class with a smile. Please subscribe, like, share and comment. மறுபடி இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் வரப்போது. ஸோ ஸ்டே டியூன்ட் வித் அவர் சேனல். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.